திங்களனிசட பெருமான் பூசியாற்றி திருமதிரம் கடந்திரம் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. திரிபுரன் பிறந்த கதை. விநாயகப் பெருமானின் அருளை பெற்ற கிரிச்சத முனிவர் மற்ற முனிவரெல்லாம் தொழுது வழங்கும்படியான குருவாகி தவம் செய்து வந்தார். ஒரு நாள் நீண்ட நேரம் யோகத்தில் ஈடுபட்டிருந்த பிறகு விடிகளை திறந்து பார்த்தார். அந்த தீட்சண்யமான பார்வையிலிருந்து சகல ரோகங்களில் நடுநடுங்கும்படியாக பலி என்னும் பேருடைய ஒரு அரக்கன் இடியோசை போன்ற ஆரவாரத்தோடு பிறந்தான். தாயின் சாபத்தின் விளைவாகவே அப்புத்திரன் அவருக்கு அப்படி பிறந்தான். சிவந்த நிறமும் அதி அற்புத அழகும் ஜொலிக்கும் மகுடமும் நவரத்தின குண்டலமும் தோல் கவசமும் அரைஞானும் இன்னும் இவையே போன்ற ஏராளமான அலங்காரங்களோடு சூரியனையும் மங்கச் செல்லும்படியான பிரகாசத்துடனும் தோற்றமளித்தான். அவனை கண்டு கிரிச்சமத முனிவரே பயந்து நடுநடுங்கினார். பிறகு அவர் மெல்ல அவனை நோக்கி, நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டார். அதற்கு பலி என்னும் அந்த அரக்கன், நான் தான் உன் புத்திரன், என்னை உமக்கு தெரியாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் விழித்த பார்வையின் மகிமையால் நான் உற்பத்தியானேன். எனக்கு தாய் தந்த இருவரும் நீரேதான். என்னை சில காலம் வரையிலும் நீர் காப்பாற்றி வளர்த்து விட வேண்டும். அதன் பிறகு நான் 3 லோகங்களையும் வென்று ஜெயக்கொடி நாட்டுவேன். என் வீரதீர பெருமைகளை எல்லாம் அப்போது நீரே தெரிந்து கொள்வீர் என்று கூறினான். அவற்றை கேட்டதும் கிரிச்சமத முனிவர் உள்ளூர நடுங்கி அவனுடைய எதிர்கால ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது என்று தீர்மானித்து கொண்டு, மகனே, ஆதி பரம்பொருளாகவும் எங்கும் தானாக தோன்றி ஒளிரும் ஜோதி ஸ்வரூபமான உள்ள கணேசமூர்த்தியின் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த பழமையான மந்திரத்தை ஜபித்து உனக்கு சகல சௌபாக்கியங்களும் சித்திகளும் கிடைக்கச் செய் என்று கூறி கணானந்துவா என்ற மந்திரத்தை வேதாகம் முறைப்படி உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறையையும் கூறினார். அதன் பிறகு பலி என்னும் அந்த அசுரன் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தவனாய் தன் தந்தையான கிரிச்சமத முனிவரை வணங்கி போற்றிவிட்டு அந்த வனத்திலேயே வேறொரு பக்கத்திலே தங்கி தன் தந்தையைப் போலவே தன்னொரு காலை பூமியில் நிலைநிறுத்தி ஐம்புலன்களையும் சென்றடக்கி தன் மனதில் ஜோதிமயமான விநாயகமூர்த்தியை குடியேற்றி தவம் செய்யலானார். இவ்வாறு 15,000 வருஷம் அவன் தவம் செய்தான். அத்தவத்திற்கு இறங்கி கணேசர் கோடி சூரிய பிரகாசத்தோடு அவன் முன் காட்சி அளித்தார். அழகான 4 திருப்புயங்களும் செந்தாமரையும் சூடாயுதமும் மழுப்படையும் மோதகமும் ஏந்திய 4 திருக்கரங்களும் உள்ள விநாயகப் பெருமானின் வடிவத்தை கண்குளிரக் கண்டு அளித்த பலி அவர் காலடி எல்லை பொத்தன்று விழுந்து வணங்கி எழுந்தான். பிறகு அவரை பலவாறாகவும் போற்றி துதித்து வணங்கினான். பலியை, நீ வேண்டும் வரங்களை கேள், தருகிறோம் என்று விநாயகர் திருவாய் மணந்தார். கருணாமூர்த்தியை உண்மை குறித்து நான் அன்புடன் அறிந்தவன் புரிந்தது உண்மை என்றால் மூலகங்களை நான் வென்றருள வேண்டும். இந்திராதி தேவர்களும் நானிடம் ஏவல்களை நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் நினைத்த பொருட்களை எல்லாம் நினைத்தவுடனே எனக்கு கிட்ட வேண்டும். திருவடிகள் எனக்கு என்று மாறாத பக்தியும் இருக்க வேண்டும். என் தேக கால முடிவில் தான் முத்தியும் அடைய வேண்டும் என்று பலி வேண்டி நின்றான். பலியை, நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு நாம் தந்தோம். மூலகத்தார் உனக்கு ஏவல் புரிந்து உனக்கு அடங்கி ஒடுங்கி வணங்குவார்கள். மேலும் கரும்பொன், வெண்பொன், பசும்பொன் என்கின்ற 3 உலோகத்தால் ஆகிய 3 வித கோட்டைகளையும் நான் உனக்கு தருகின்றோம். அவைகளை திரிபுரம் என்று பெயர் வரும். உன்னை அனைவரும் திரிபுரன் என்று பெயராலேயே அழைத்து வருவார்கள். சிவபிரானின் வில்லம்பினால் அன்றி மற்ற யாராலும் உனக்கு அழிவே இல்லை. நீ நினைத்த இடத்தில் உனக்கு முன்னதாகவே உன் திரிபுர கோட்டைகளும் நடந்து வரும். இறுதியில் உனக்கு முக்தியும் தித்திக்கும் என்று கணேசமூர்த்தி கூறிவிட்டு தம் திருவுருவை மறைத்தார். இவ்வாறு பலி என்ற திரிபுராசுரன் பெற்ற வரங்களை எல்லாம் தேவர்கள் கேள்வியிட்டு பதவதைத்து பயந்து
நடுங்கினார்கள். அவை அளவு மீறிய துயர வெள்ளத்தில் சிக்கி திணறினார்கள். அதன் பிறகு பலி என்னும் திரிபுரன் தன் தந்தை கிருச்சமத முனிவரை கண்டு பணிந்து விநாயகரிடம் பெற்ற வரங்கள் அனைத்தையும் சொல்லி மகிழ்ந்தான். பிறகு மூலகங்களையும் படையெடுத்து வென்று நடக்கும் லட்சியத்தோடு அந்த புஷ்பக விமானத்திலேயே சஞ்சரித்து வந்தான். திங்களனி சட பெருமான் பூசையாற்றி திருமதலம் கடந்தலம் நின்றான் யாவன். தங்கு கடற்கு புய் வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.